இந்த புதிய வாரத்தை கூட தேவன் நமக்கு எழுப்பி கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம உற்சாகத்தோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்ம தேவனை பாடி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான்
என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் போக்கிலும் எந்த கருத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்த கருத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுமே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என் இயேசு நல்லவர்? ஆமென். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நாம் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தாயின் வயிற்றில் உருவான நாள் முதற்கொண்டாக அவரை ஒரு நாளும் மறக்கவே இல்லை. ஆமென். எத்தனை பேர் உணர்ந்தவர்களாய் பாடிக்கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். நம்ம எத்தனையோ விஷயம் தேவனோட அன்பை விட்டு நம்ம விலகி போயிருந்திருப்போம். ஆனாலும் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டதாம். ஆமென். நம்மளை ஏந்தி சுமந்து நம்ம தப்புவித்து நம்மை பாதுகாத்து எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மளை ஒரு பொழுதும் மறவாமல் நம்ம நினைத்திருக்கிறார். ஆமென். அவரை நம்ம மறவாமல் நினைத்து நம்ம நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றேன்.
இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிர எனக்கு ஓர் பந்தை ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைஞர் எதிர எனக்கு ஓர் பந்தை ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹalleluya. ஹல்லேலூயா உங்களே என்னை விசாரிக்கிற நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து மறவாமல் நம்மளை தூய்த்து கொண்டே இருக்கிறது மாத்திரம்தான். ஆமென். அவர் நம்ம ஏந்தி சுமந்து தப்புவித்து பகிர்ந்து இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு முன்பதாக நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். நம்மளாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் என்னது? அவர் நாமத்தை நம்ம தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறது தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். சங்கீதக்காரன் தாவீதோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேக பிரச்சனைகள் வந்திருக்கும் அவன் மத்தியில். அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த இடத்துலையும் கூட, அவன் ராஜாவா உயர்த்தப்பட்ட அந்த இடத்திலும் அவனோட மாமனாரால் அவனுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா வீட்டில இருந்து துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மாமனாரால் பிரச்சனை வருது, இன்னொரு இடத்த பார்த்தா சொந்த மகனாலேயே பிரச்சனை வருது. தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டு இருந்தாலும் சங்கீதக்காரன் தாவீது சொல்வான், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னோட வாயில இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் அதே மாதிரி தான். நம்ம எந்த சிச்சுவேஷனில் போய் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது அவர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாட போகிறோம். எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், எந்நேரம் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன்.
எந்நேரமும் துயர்த்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன். உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்னை துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலகி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலகி உந்தன் மறைவில் வைத்திரே. எல்லாரும் சேர்ந்து நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரேசுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறக்கிற மாதிரி தேவன் உங்களோட வாழ்க்கையில என் வாழ்க்கையில் நன்மையை செய்யவில்லை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை யார் தந்ததான்? நம்ம எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோன்னா அதுக்கெல்லாம் சுத்த கிருபை யாரு? தேவன் மாத்திரமே. தேவன் செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாளும்
மறக்கவே முடியாது. நான் மறக்கிற அளவுக்கு அவர் உங்களுக்கு எனக்கு நன்மைகளை செய்யலை. அவர் நன்மைகளை நினைத்து அவர் நல்லர் என்பதை நினைத்து நம்ம ஒவ்வொரு நாள் ருசித்து நம்ம பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போக்கணும். இன்னும் ஒரு விஷயமாக, நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீங்கள் தந்ததுப்பா. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆனாலும் நீங்கள் எங்களை மட்டும் விலகி போகவே இல்லைப்பா நம்ம சொல்லி நம்ம சேர்ந்து பாட போகிறோம். நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீங்கள் தந்ததுப்பா சொல்லி சேர்ந்து பாடுவோம். நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரே சுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரே சுவே. எல்லாரும் சேர்ந்து நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. 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 உம்மை ருசித்தே நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. இன்னும் ருசித்தே நல்லவர் என்று
துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, உம்மை துதிப்பேன் நன்றியோடு. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவன். இந்த காலவில் உங்களை பார்த்து அநேக நேரங்களில் மறக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், மனுஷர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை இருந்திருக்கலாம், உற்றார் உறவினர்களால் துன்புறுத்தும் வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அநேக நேரத்தில் நான் ஏன் வாழுகிறேன்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நீ எனக்கு வேணும், நீ உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம் என்று சொல்லி நம்மளுக்கு அழகாக ஒரு வாழ்க்கையை நியமித்து கொடுத்து நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காலை வேளையில் எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோட தேவனை நோக்கி, அப்போ இந்த வாழ்க்கை நீங்கள் கொடுத்ததுப்பா, எங்களை அழைத்தவர் நீங்கள் சுவாமி, எங்களை தெரிந்தெடுத்தது நீங்கப்பா, தாயின் வயிற்றில் தோன்ற நாள் முதற்கொண்டாக எங்களை ஏந்தி எங்களை சுமந்து எங்களை தப்பித்த தகப்பன் நீங்க சுவாமி. எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி, தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மறக்கிற மாதிரி எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யல சுவாமி. தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை மறவாமல் நீங்க நினைத்தருள் இருக்கிறீங்கப்பா. தகப்பனே எங்களை அழைத்த தேவன் நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்கப்பா. எத்தனையோ வேலைகளில நாங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த நேரங்களில எங்களை அழைத்தவர் நீர் என்பதை தகப்பனே எங்களுக்கு நீங்க உணர்த்தி கொண்டே இருக்கிறீங்கப்பா. அநேக சூழ்நிலைகளை தகப்பனே நாங்கள் மறக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டு இருக்கலாம் அப்பா. ஆனாலும் தகப்பனே எங்களை மறவாமல் நினைக்கிற ஒரு தேவ நீர் எங்களுக்கு இருக்கிறீங்க அப்பா. தகப்பனே எங்களை மறவாமல் நினைக்கிற தேவ நீர் ஒருவர் இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே மனிதர்களால் தகப்பன நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஒடுங்கி போய் உட்கார்ந்து இருந்திருக்கலாம். இந்த காலையில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அழைத்தது நான் தான், உன்னை பிரித்தெடுத்தது நான் தான், உன்னை பெயர் சொல்லி அழைத்தது நான் தான். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க அழைப்பு ஒரு நாள் மாறலப்பா. தகப்பனே நீங்க ஒரு நாள் எங்களை விட்டு நீங்க விலகல சுவாமி. ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக சூழ்நிலைகளில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். எல்லாராலும் மறக்கப்பட்டுட்டேனே, கைவிடப்பட்டுட்டேனே, என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டம் என்ன மூவ் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, என் கேள்விகளுக்கெல்லாம் பதிலே கிடைக்காம போயிடுமா நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உன்னை அழைத்தது நான் தான், உன் கரத்தை பிடித்தது நான் தான், உன்னை தாயின் கற்பத்தில் உருவாக்குனது நான் தான். மனுஷங்க மறந்துடலாம், நீ நம்பினங்களெல்லாம் உன்னை கைவிட்டு போயிடலாம், ஆனாலும் உன்னை ஒரு நாள் நான் மறப்பதில்லைன்னு தேவன் சொல்லி கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையில் இங்கே இருக்கிற யாரோ ஒருவரை பார்த்து தேவன் சொல்லி கொண்டு இருக்கிறார், நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை கைவிடலை, உன் கரத்தை நான் இறுக பிடித்து கொண்டு இருக்கிறேன், எப்பொழுது உன்னோட கூட தான் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன், வாழ்க்கை என்னும் படகுல நான் உன் கூட தான் இருக்கிறேன் மகளே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ அநேக நேரம் சோர்ந்து கொண்டு இருக்கிற, ஆனாலும் உன் கரத்தை பிடித்த உன் அருகில தான் நின்று கொண்டு இருக்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus.
ஹalleluya மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு உன்னை உருவாக்கிய இயேசு மறவா அழைத்தவரும் உன்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா அழைத்தவரும் உன்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா மகிமையின் தேவன் உன்னை மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா தரிசனம் தந்தவன் மறவா தாங்கியே நடத்திட மறவா தரிசனம் தந்தவன் மறவா தாங்கியே நடத்திட மறவா எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும்
மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா அழைத்தவர் உன்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா ஆம்பித்தவர் உன்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா மனிதனிடம் நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா மனிதனிடம் நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா மகிமையின் தேவன் உன்னை மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா நம்மை எப்பொழுதும் மறவாமல் நினைத்திருக்கிறதற்கு நம்மோடு கூட எப்பொழுதும் ஒருவர் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம் முன்னேறி செல்வதற்கு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் சந்தோஷத்தோட நம்ம வாழ்க்கையை நடத்தி செல்கிறதற்கு நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார். மாறா போன்ற கசப்பான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அதை மதுரமாக மாற்றுகிறதற்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில் நம்மை அழைத்தவர் உண்மையாக இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். அவர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். நம்ம போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம் போகிற வழி அறிந்திருக்கிறார். அவர் நம்ம சோதித்த பின் நம்ம சுத்த பொண்ணாக விளங்குகிறதற்கு அவர் நம்மளுக்கு போதுமானவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறது போல நம்ம வாழ்க்கையில் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம வாழ்க்கையில் யோசித்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் எப்பவும் பிரச்சனை மாத்திரம் தானே இருக்குது. வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, ஆனால் என் வாழ்க்கையே பிரச்சனையாக போய் கொண்டு இருக்கிறது. என் வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும், என் வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு செழிப்பான ஒரு அனுபவம் வரும், என் வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் வரும் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ போகிற காரியங்கள் எல்லாமே உன் நன்மைக்கு ஏதுவாக மாத்திரம்தான். அதை உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவோ உன்னை மனமடிவாக்குவதற்காகவோ அல்ல. நீ போய்கொண்டிருக்கிற இந்த பாதை, நீ போய்கொண்டிருக்கிற இந்த கஷ்டங்கள், இந்த உபத்திரவங்கள், இந்த போராட்டங்கள் எல்லாமே உன் நல்லதுக்காக மாத்திரம்தான். இதை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறீங்க? அப்பா, நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. இனிமேல் நீங்கள் நடத்தி செல்கிறதுக்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்கப்பா.
நாங்க என்ன வந்தாலும், எந்த உபத்திரவங்கள் வந்தாலும், நாசமோசங்கள் வந்தாலும், பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்பதை பவுல் சவாலாக சொல்லுவது போல இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எதுவும் உங்க அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது டாடி, எதுவும் உங்க அன்பை விட்டு எங்களை பிரிக்காதுப்பா தகப்பனே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தகப்பனே, எதுவும் உங்க அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாதுப்பா. உங்களை மாத்திரம் நாங்க நேசிப்போம்ப்பா, உங்களை மாத்திரம் நாங்க பின்பற்றி சொல்லுவோம் அப்பா, உங்களை மாத்திரம் நாங்க நம்புவோம் அப்பா. நீர் எபினேசர் அப்பா, இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்து இருக்கிறீங்க அப்பா. எங்களை மறவாமல் நீங்க நினைத்திருள் இருக்கிறீங்க சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடைசி முடிக்க போகிறோம். எத்தனை பேர் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறீங்க அப்பா. மறக்கிற அளவுக்கு எங்க வாழ்க்கையில நீங்க நன்மைகளை செய்யலப்பா தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளில, எங்க வியாதியின் படுக்கையில எங்களோடு கூட நீங்க நடந்து வந்து இருக்கிறீங்க அப்பா. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சுவாமி. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவன் இனிமேல் எங்களை நடத்துகிறதுக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீங்க அப்பா. நீங்க போதுமானவராய் இருக்கிறீங்க டாடி, நீங்க போதுமானவராய் இருக்கிறீங்க அப்பா. உங்க சத்தங்கள் அப்படியே உயர்த்தப்படட்டும் கொஞ்ச நேரம் அப்பா. நீங்க போதுமானவராய் இருக்கிறீங்க அப்பா தகப்பனே. எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தேவன் அப்பா. இம்மை பொழுது எங்களை கைவிடாத எங்கள் தேவன் அப்பா, எங்களை மறக்காத தேவன் அப்பா. ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரவும் பகலுமாக உண்ணாம உறங்காம எங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவன் நீங்க இருக்கிறீங்கப்பா. எங்களை மறவாமல் நினைத்திருக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க சுவாமி. எங்கள் வாழ்க்கையில முன்னேறி செல்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா. நாங்கள் எதை கொடுத்து கவலைப்படவோ கஷ்டப்படவோ தேவையில்லை சுவாமி. நீங்க இருக்கிறீங்கப்பா. இம்மட்டும் உதவிதான் எபினேசர். நீர் இம்மேலும் நடத்துகிறதற்கு நீர் போதுமானவரா இருக்கிறீங்கப்பா. யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்கப்பா. எங்க தேவைகளை எங்க நிறைவாக்குவீங்க. எங்க குறைவுகளை தகப்பன் நீங்க மாற்றுவீங்க தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பருவத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் தகப்பனே உம்மை துதிக்கும்படியாக உம்மை உயர்த்தும்படியாக தந்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தரை மட்டுமாக தாழ்த்துகிறோம் தகப்பனே. எல்லாவற்றும் நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.